70வது சுதந்திர தினம் இன்று வடக்கு கிழக்கில் கரிநாள். தென்னிலங்கையில் கோலாகல கொண்டாட்டம். பாரிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயார். சுதந்திர தின நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கையில் இணைய பயன்பாடு அதிகரிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மைத்திரிபாலவிற்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணை ரத்து. ஓய்வு பெற்ற உயர் அரசு அதிகாரிகளுக்கான வாகன இறக்குமதி. அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு. வெளிநாட்டிலிருந்து வருவோருக்கு சாரதி அனுமதி பத்திரம். யாழ் உள்ளிட்ட இடங்களில் புதிய வசதி. பல்கலைக்கழகங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய நடைமுறை. உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா மீண்டும் ஏவுகணை தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் 78வது சுதந்திர தினமான இன்றைய தினத்தை தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் கரிநாளாக அறிவித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இலங்கையின் சுதந்திர நாள் தமிழர்களுக்கு கரிநாள் என்ற கோஷத்தை முன்வைத்து 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வடக்கு கிழக்கில் போராட்டங்களுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர். மாணவர்களின் இந்த அழைப்பிற்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கம், பொது அமைப்புகள், வணிகர் சங்கங்கள், கடற்றொழிலாளர் அமைப்புகள், சமூக நிறுவனங்கள் என பல அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. அத்துடன் இன்று முற்பகலில் இருந்து கிளிநொச்சியிலும் மட்டக்களப்பிலும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் சிங்கள பௌத்தமயமாக்கப்படுதல், இந்த பகுதிகளில் தமிழர்களை சிறுபான்மையினராக்கும் நோக்கில் திட்டமிட்ட குடியேற்றங்கள், அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி, இறுதிப் போரின் போது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி, தமிழ் மக்களுக்கான நிலையான அரசியல் தீர்வு என்பவற்றை வலியுறுத்தியே வடக்கு கிழக்கில் இன்று கரிநாள் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை தென்னிலங்கையில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. பிரதான நிகழ்வு இன்று காலை 7:45 மணி முதல் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்று வருகின்றது. இது தவிர பல்வேறு பகுதிகளிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேபோன்று நாடு முழுவதும் அரசு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களிலும் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் சுதந்திர தினத்தையொட்டி தென்னிலங்கையில் தேசிய கொடி விற்பனையும் அதிக அளவில் அதிகரித்து காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மனித வளத்தை பயன்படுத்தி வேறுபாடுகளை புறந்தள்ளி பொருளாதார ரீதியாக வலுவான புதிய இலங்கையை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதற்காக நாட்டின் மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான பாரிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் தற்போது நடைபெற்று வரும் இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலம் குற்றவியல் ரீதியாக கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாடு ஒன்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்து அழைப்பாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் 2022 ஆண்டு பிறப்பித்த உத்தரவை வலுவிளக்க செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று ரிட் கட்டளை ஒன்றை பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தாக்கல் செய்த ரிட் மனு மீதான தீர்ப்பை வழங்கிய போதே 5 அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. தம்மிக்க கணேபொல, மயதுன்ன கொரையா, பி குமாரரட்னம், சசி மகேந்திரன் மற்றும் அமல் ரணராஜ் ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குழாமினாலேயே இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் புதிய சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்படுமாயின் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள குறித்த தனிப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு இந்த தீர்ப்பு தடையாக இருக்காது எனவும் நீதியரசர் குழாம் தெரிவித்துள்ளது. இந்த மனுவின் பிரதிவாதிகளாக அருட்தந்தை சிறில் காமினி மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவரான ஜேசுராஜ் கணேசன் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலம் குற்றவியல் ரீதியாக கொலை செய்ததாக குற்றம் சுமத்தி அருட்தந்தை சிறில் காமினி உள்ளிட்ட பிரதிவாதிகள் தனக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் 2022 ஆண்டு தனிப்பட்ட முறைப்பாடு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக மனுதாரரான முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருந்தார்.
இலங்கையின் உயர்கல்வித்துறையில் முக்கிய மாற்றங்களை கொண்டுவரும் 2026ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டமூலத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நேற்று தனது சான்றுரையை கையொப்பமிட்டு உறுதிப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் இந்த சட்டம் நேற்று முதல் உத்தியோகபூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளது. 1978ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் இந்த சட்டம் மூலம் கடந்த ஜனவரி 23ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராக பணியாற்றும் பிரதமரினால் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி இது தொடர்பான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த சட்டத்தினூடாக பல்கலைக்கழக பீட சபைகளுக்கு சிரேஷ்ட பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் முதலாம் தர சிரேஷ்ட விரிவுரையாளர்களில் இருந்து ஒருவரை பீடாதிபதியாக தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் பீடாதிபதிகளின் பதவிக்காலத்திற்கு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் பதவிக்காலம் முடிவதற்கு முன்னரே அவர்களை பதவியில் இருந்து நீக்கும் அதிகாரம் பல்கலைக்கழக பேரவைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பல்கலைக்கழகத்துறை தலைவர்களை நியமிப்பதற்கான நடைமுறைகள் திருத்தப்பட்டு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. இவர்களது பதவிக்காலமும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பேரவையினால் இவர்களை பதவி நீக்கம் செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சபாநாயகரின் இந்த சான்றுரையுடன் இந்த திருத்தங்கள் சட்டங்களாக மாற்றப்பட்டு பல்கலைக்கழக நிர்வாக கட்டமைப்பில் உடனடி மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெளிநாட்டு பிரஜைகள் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்ட இலங்கையர்களுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் சேவை மேலும் 5 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் நேற்று அறிவித்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங்க இது தொடர்பான மேலதிக விவரங்களை வெளியிட்டுள்ளார். இதுவரை வெரகெர அலுவலகம் மற்றும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய அலுவலகம் ஆகியவற்றில் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த இனிவரும் காலங்களில் யாழ்ப்பாணம், குருநாகல், ஹம்பாந்தோட்டை, கம்பஹா மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்ட அலுவலகங்களிலும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்லுபடியாகும் வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரத்தை கொண்டுள்ள நபர்கள் இலங்கையில் தற்காலிகமாக வாகனங்களை செலுத்துவதற்காக இந்த உரிமத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையின் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரத்தை பெற விரும்புவோர் தொடர்ந்தும் வெரகெரவில் உள்ள பிரதான சாரதி அனுமதி பத்திர அலுவலக செல்ல வேண்டும் என ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சுற்றுலா பயணிகளின் வசதி கருதி இந்த சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஓய்வின் பின்னர் வாகன அனுமதி பத்திரங்களை பெற்ற உயர் அரசு அதிகாரிகளுக்கு வாகன இறக்குமதியை அனுமதிப்பது குறித்து அரசாங்கம் கலந்துரையாடி வருவதாக பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவீர நேற்று தெரிவித்துள்ளார். உயர் பதவியில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு ஓய்வு பெற்றவுடன் சலுகை அடிப்படையில் மோட்டார் வாகன அனுமதிகளை வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் இதுவரை 1900 அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் இந்த திட்டத்தின் கீழ் வாகன அனுமதி பத்திரங்கள் வழங்குவது நிறுத்தப்படவில்லை என்றும் 2025ஆம் ஆண்டில் இதுபோன்ற 563 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்தபட்சம் முன்னுரிமை பட்டியலில் உள்ள உயர் பதவியில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு வாகன இறக்குமதியை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என்று ஜெயசேகர இதன்போது தெரிவித்திருந்தார். இலங்கையில் இணைய பயனாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் 1.39 கோடியாக அதிகரித்துள்ளதாக டேட்டா ரிப்போர்ட்டல் நிறுவனம் வெளியிட்டுள்ள டிஜிட்டல் ஸ்ரீலங்கா 2026 அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இணைய பயனாளர்களின் எண்ணிக்கை 15 லட்சத்தால் அதிகரித்துள்ளது. இருப்பினும் நாட்டின் மொத்த சனத்தொகையில் 40.3% இன்னும் இணையத்தை பயன்படுத்துவதில்லை என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. 18 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 90 லட்சம் பேர் வரை சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்றனர். இது அந்த வயது பிரிவில் 52.5% ஆகும். சமூக வலைதள பயனாளர்களில் 43.4% பெண்கள் ஆவர். யூடியூப் விளம்பரங்களை சென்றடையக்கூடிய பயனாளர்களின் எண்ணிக்கை 2024 மற்றும் 2025க்கு இடைப்பட்ட காலத்தில் 6.9 லட்சத்தால் அதிகரித்துள்ளது. 2025 ஜூலை தொடக்கம் அக்டோபர் வரையிலான 3 மாதங்களில் மட்டும் 3.8 புதிய பயனாளர்களை சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டிசுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புளியங்குளம் எலக்கரை பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் 5 வயது சிறுவன் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். ஒட்டிசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள புளியங்குளம் எலக்கரை கிராமத்தைச் சேர்ந்த 5 வயதுடைய மோகனராசா லோயிதன் என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுவன் தனது அம்மம்மாவுடன் புல்லு வெட்டுவதற்காக சென்றிருந்த நிலையில் அந்த பகுதியில் யானைகளை தடுப்பதற்காக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிறுவனின் கழுத்து சிக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக சிறுவன் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் அவசரமாக ஒட்டுசுட்டான் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் வைத்தியசாலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சிறுவனின் உடலம் மேலதிக சட்ட வைத்திய விசாரணைகளுக்காக ஒட்டிசுட்டான் வைத்தியசாலையிலிருந்து முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக மின்சார வேலியை அமைத்து காணி உரிமையாளர் ஒட்டிசுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை ஒட்டிசுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தெனங்கிழப்பு பகுதியில் வசிக்கும் ஒருவரது காணிக்குள் சில வெடிபொருட்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த போது குறித்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஒரு மோட்டார் குண்டு .56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டு தோட்டாக்கள் மற்றும் ஒரு கைக்குண்டு என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் விசேட அதிரடி படையினர் மூலம் வெடிபொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் கடும் குளிரை எதிர்கொண்டு வரும் நிலையில் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் எட்டப்பட்ட இணைக்கப்பாட்டின் அடிப்படையில் முக்கிய நகரங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. இந்த இடைவெளியை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கிவ் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளால் தாக்குதல் நடத்தியதாக உள்ளூர் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிவ் நகரில் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தனிப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க உக்ரைனின் முக்கிய நகரங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை ஞாயிற்றுக்கிழமை வரை நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கடந்த வாரம் ஒப்புக்கொண்டதாக கிரெம்ளின் மாளிகையின் தெரிவித்திருந்தது. 2022 பிப்ரவரியில் மாஸ்கோ உக்ரைன் மீது படையெடுப்பை தொடங்கிய பின்னர் ரஷ்யா உக்ரைன் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே அபுதாபியில் நடைபெற்ற முதலாவது முத்தரப்பு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.